காலைதோறும் புதியவை, ஏற்ற நேரத்தில் உதவுதல். ஜூலை 29. அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எபிரேயர் 13:16. 16 வயது நிரம்பிய ஜான் லவ்ப்ரோ கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து பிரசங்கம் செய்ய அழைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்தார். ஆனால் 2 பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. 1, அணிவதற்கு பொருத்தமான உடை ஏதுமில்லை. 2, பயண செலவுக்கான பணம் இல்லாதிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு அன்பான பக்கத்து வீட்டுக்காரர் தனது பழைய பயன்படுத்திய சூட் மற்றும் ஆடையை கொடுத்து உடை இல்லாத பிரச்சனையை தீர்த்து வைத்தார். அந்த உடையில் ஜான் பெரிதாக இருந்தாலும் அதனை அன்பாக ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் இன்னொரு நண்பரான காலேப் அவரை நலம் விசாரிக்க வந்தார். இந்த குளிர்காலத்தில் என்ன செய்ய திட்டமிட்டுள்ளீர்கள் என்று அவரிடம் கேட்டார். அப்பொழுது ஜான் தன்னுடைய ஊழிய திட்டத்தை குறித்து எடுத்துரைத்தார். அதனை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த காலேபும் உடனடியாக $3 பணத்தை அவரிடம் கொடுத்தார். அந்த பணம் அதிகமான தொகையாக இல்லாவிட்டாலும் சிறந்த முதலீடுகளில் ஒன்றாக இருந்திருக்க வேண்டும். அந்த பணம் மற்றும் உடையோடு தன்னுடைய ஊழிய பயணத்தை 17வது வயதில் மேற்கொண்டார். அது முதல் பிரசங்கம் பயணம் ஜான் உள்ளத்தில் வாழ்நாள் முழுவதும் பிரசங்கிப்பதற்கான ஆர்வத்தை உறுதிப்படுத்தியது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு 7ஆம் நாள் ஓய்வு நாள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதே இடங்களுக்கு பயணம் செய்து பிரசங்கித்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் முன்னோடிகளில் ஒருவரானார். புதிய ஊழிய எல்லைகளை தெரிந்து கொண்டு அநேகரை சத்தியத்தின் பாதையில் வழி நடத்தினார். முதிர் வயதிலும் பிரசங்கம் செய்வதை தொடர்ந்தார். 76வது வயதில் அவர் உலகம் முழுவதும் 16 மாத ஊழிய பிரயாணத்தை செய்து 352 முறை பிரசங்கம் செய்தார். தன்னுடைய 17வது வயதில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்து கஷ்டத்தின் மத்தியிலும் வறுமையின் மத்தியிலும் 92வது வயது வரையிலும் ஊழியம் செய்து மரித்த மகான் இவர். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடை செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. ஏற்ற நேரத்தில் செய்த உதவி சிறிதாக இருப்பினும் ஊழிய பாதையில் வலுவான அடித்தளம் அமைக்க வித்திட்டது என்று பார்க்கிறோம். எனவே நாமும் அப்படிப்பட்ட உதவிகளை செய்து கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். அவரை வரவேற்போம். ஜெபம். சுயத்தை வெறுத்து அநேகருக்கு நன்மை செய்ய எங்களது உள்ளங்களை பக்குவப்படுத்தும். ஆமேன்.